ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி வெறும் லேஸ் மட்டும் யூஸ் பண்ணி சூப்பரான ஃப்ளார் டிசைன் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஃப்ளார்ஸை கிட்ஸோட ஃப்ராக்கில் யூஸ் பண்ணலாம். மேக்ஸி, அன்னார்கலி நீங்கள் எது ஸ்டிச் பண்ணாலுமே ப்ளைன் மெட்டீரியலாக இருந்ததுன்னா இந்த மாதிரி உங்கள் ஏரியாவில் கிடைக்கிற சூப்பரான லேசஸ் யூஸ் பண்ணி இந்த டிசைனை கொண்டு வரலாம். நான் இப்போ ப்ளவுஸில் ஸ்லீவ் போர்ஷனுக்கு தான் இந்த ரோஸ் ரெடி பண்ண போகிறேன். ரோஸில் ஒரு சன்ஃப்ளவர் லுக்கு கிடைக்கும். எல்லோ கலர் லேஸ் யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக பார்க்குறதுக்கு சன்ஃப்ளவர் மாதிரியே இருக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு தேவையோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க. சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணிக்கோங்க. இது ப்ளவுஸோட ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால ஸ்லீவோட மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு பேங்கிள் அல்லது ரவுண்டான ஏதாவது பொருளை வச்சு ரவுண்ட் ஷேப் போட்டுக்கோங்க. ட்ரா பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் என்னென்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஃப்ளார் ரொம்ப நீட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறத இடையிடையே சொல்கிறதுனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஒரு 2 இன்ச்சுக்கு மேலே ஒரு லைன் போட்டிருக்கிறேன். ஒரு டாட் மார்க் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு மேலே 1 இன்ச்சில் ஒரு டாட், அதுக்கு மேலே 1 இன்ச்சில் ஒரு டாட்டு. அதுக்கு ஆப்போசிட்லேயும் சென்டரில் இருக்கிற டாட்டோட ஆப்போசிட்டில் அப் அண்ட் டவுன் மேலேயும் கீழேயும் அதே மாதிரி 1 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிளோட ரேடியஸ் பார்த்திங்கன்னா 1 இன்ச் அளவு இருக்கும். டயமீட்டர் பார்த்திங்கன்னா 2 இன்ச் இருக்கும். இந்த மாதிரி அளவில் நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இந்த அளவில் 2 இன்ச்சு டயமீட்டரில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 3 லேயர் ஆஃப் பெட்டல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்டிச் பண்ணும்போது லாங்காக வச்சுக்கோங்க. லாங் ஸ்டிச் போடுற மாதிரி மிஷினில் செட்டிங்ஸை ஆன் பண்ணிக்கோங்க. பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்களே கரெக்டாக அந்த சர்க்கிள்க்கு ஏற்றால பெண்ட் பண்ணி விடுங்க. பெண்ட் பண்ணாமல் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வரும். ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெண்ட் ஆகும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஈவனாக அங்கங்கே நீங்கள் பெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ரவுண்டு வந்துடுச்சு. அதுக்கப்புறமா லைட்டாக உள்பக்கமாக அடுத்த லேயராக நான் ரெடி பண்ணுறேன். இந்த மாதிரி பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். உங்கள் ஏரியாவில் என்ன லேஸ் கிடைச்சாலும் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஆர்கன்ஸா ரிப்பன் யூஸ் பண்ணி லேஸும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இதில் இருக்கிற ஆர்கன்ஸா ரிப்பன் ரொம்பவே ரிச் லுக்கு கொடுக்குது. இந்த ப்ளவுஸோட சாரீ ஃபுல்லுமே இந்த கலர் தான், நம்ம யூஸ் பண்ணுற லேஸ் கலர் தான். ஸோ இந்த ப்ளவுஸை ப்ளைனாக விடுறத விட இந்த ஃப்ளார் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கிட்ஸோட ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 2வது ரவுண்டுமே முடிஞ்சிட்டு 3வது லேயர் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். சென்டர் வரைக்கும் உங்களுக்கு எத்தனை லேயர் வருதோ நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். சென்டரில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதில் ஏதாவது ஃப்ளார்ஸ் கூட நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த ப்ளவுஸுக்கு சூப்பரான ப்ரூச் ஃப்ளார் தான் ஃபிக்ஸ் பண்ணேன். அது வீடியோவில் கவர் ஆகலை. ஃபைனலாக ரொம்பவே நல்லா இருந்து. இன்னர் லேயர் போகும்போது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கு ஒரு முறை இப்படி டர்ன் பண்ணிங்கன்னா நீட்டாக ஸ்டிச் பண்ண முடியும். ஸோ தேவையான அளவு உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் 3 லேயர் முடிஞ்சதுக்கப்புறம் நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி அப்படியே ஃபோல்டு பண்ணி ஒரு லாக் ஸ்டிச் போட்டு முடிக்க போகிறேன். சென்டரில் அந்த ப்ரூச் ஃப்ளார் மட்டும் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பார்த்திங்கன்னா சூப்பரான ஃப்ளார் கிடச்சிட்டு இதை நெக்கோட பேக் நெக்கில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ளவுஸ்க்கு நான் பேக் நெக்கில் நார்மலாக இதே லேஸ் வச்சு அட்டாச் பண்ணி விட்டுட்டேன். நீங்கள் பேக் நெக்கில் கூட இதை விட சின்ன சின்ன ஃப்ளார்ஸாக 2 அல்லது 3 ஃப்ளாரு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோ நீட்டாக நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம ஸ்டிச் பண்ண அந்த தையல் மட்டும்தான் இருக்கும். சென்டரில் அந்த ப்ரூச் ஃப்ளார் ஃபிக்ஸ் பண்ண பிறகு ரொம்பவே நல்லா இருந்து. நார்மலாக கொஞ்சம் விட்டாக இருக்கிற எல்லா லேஸ்லேயுமே நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். எந்த லேஸில் பண்ணாலுமே ஒவ்வொரு வித்தியாசமான லுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது லைனிங் வச்சு
பேக்கில் ஸ்டிச் பண்ணி டர்ன் பண்ணி எடுத்து அந்த பீஸில் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பேக் நெக்லேயுமே இதே லேஸை ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஸ்டார்டிங்கில் லைட்டாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுறேன். ஆர்கன்ஸா ரிப்பன் இருக்குது, அதிலே கண்டினியூவாக ஒரு லேஸுமே இருக்குது. அந்த லேஸில் தான் ஸ்டிச் விழணும், ஆர்கன்ஸா ரிப்பனில் இருக்கக்கூடாது. பேசிக்கான யூனக் ப்ளவுஸு. யூனக்கில் லேசஸை டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுக்கான டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த டேர்னிங்கில் அந்த யூவோட அந்த பெண்ட் ஆகிற அந்த இடத்துல நீங்கள் வரும்போது லேஸை இழுத்து வச்சு அல்லது கிளாத்தை ப்ளவுஸை இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. ரெண்டையுமே ஃப்ரீயாக விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். மெதுவாக ஸ்டிச் பண்ணுங்கள். அந்த டேர்னிங் உங்களுக்கு நீட்டாக டேர்ன் ஆகும். மோஸ்ட்டாக இந்த மாதிரி வித்தான லேசஸ் யூஸ் பண்ணுறதை விட நெக்கில் உங்களுக்கு ரொம்ப வித்து கம்மியான 1/4 இன்ச் அல்லது 1/2 இன்ச் வித்து இருக்கிற மாதிரி லேசஸ் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டேர்னிங் ரொம்பவே நீட்டாக இருக்கும். நீங்கள் ரெகுலராக ஒரே லேஸ் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா மோஸ்ட்டாக வித்து கம்மியான அகலம் கம்மியாக இருக்கிற மாதிரி தின்னாக இருக்கிற மாதிரி லேசஸ் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வித்து அதிகமாக யூஸ் பண்ணும்போது கிளாத்தையோ அல்லது லேஸையோ, கிளாத் மீன்ஸ் ப்ளவுஸ் பீஸையோ அல்லது லேஸ் பீஸையோ இழுத்து வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. ரெண்டையுமே ஃப்ரீயாக விட்டு ஸ்டிச் பண்ணணும். அப்படியே ஸ்டிச் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு இருக்கும். ஃப்ரண்டில் லேஸ் இந்த அளவுக்கு தான் கிடச்சிருக்கு. இந்த ப்ளவுஸ்க்கு நான் யூஸ் பண்ண லேஸ் அளவு எவ்வளோன்னா 1.5 மீட்டர் லேஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். கரெக்டாக நெக்குக்கும் 2 ஃப்ளாருக்கும் கரெக்டாக இருந்து. ஒரு 2 மீட்டராக நான் வாங்கிட்டு வந்திருப்பேன் அப்படின்னா டசில்ஸ்க்கு கூட இதை யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். வெறும் 1.5 மீட்டர் லேஸ்லேயே இந்த அளவுக்கு ஒர்க் பண்ண முடிஞ்சு. இந்த லேஸோட ரேட்டு 1 மீட்டர் 15 ரூபா. இதில் இருக்கிற ஆர்கன்ஸா ரிப்பன் தான் இதில் ஹைலைட்டாக இருந்து, அந்த ஆர்கன்ஸா ரிப்பன் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் நல்ல ஒரு லுக்கு நம்மளுக்கு கிடைக்குது. ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஃபோல்டு பண்ணியிருக்கு. அது அப்படியே ஸ்டிச் பண்ணும்போது சன்ஃப்ளவர் எஃபெக்ட் கிடைக்கி. 2வது ஸ்டிச் நான் போடுறேன். 2வது ஸ்டிச் போடும்போதுமே பொறுமையாக டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த மாதிரி எண்டிங் வரைக்கும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கம்மியான அமௌண்ட்டில் டெய்லரிங்கை கற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு 200 ருபீஸ்க்கே நம்மகிட்ட கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. நம்ம கிளாஸில் படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போது சூப்பராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு ஃபினிஷிங் ஃபிட்டிங் எல்லாம் பர்ஃபெக்டாக வரல, இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். கிளாஸ் டீட்டெயில்ஸ்க்கு மேலே தெரிய வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.